விலங்கு இல்லையா? எவ்வளவு 35 போயிருக்குண்டு அப்படி இல்லை. ஓமம் என்ன அவங்களுக்கு அவங்க ஒரு சில விடுற பிள்ளைகளால இவங்களை போற ஆட்களுக்கு கெட்ட பேர். பொதுவாக வந்து மன்னிப்பு பக்கத்துல இருக்கிறத வந்து அந்த ட்ரெயின் ரோட், அந்த பிரிட்ஜால வந்து ட்ரெயின் போகும். இந்த பிளாக் கலர்ல தெரியுது. வணக்கம் வணக்கம் வரீங்களா? கணக்காட்டி நேரில் பார்க்குற மாதிரி அது பிரச்சனை இல்லை. அப்படி போய் அது சரி 2 பேரும் உங்களை கூட்டிட்டு வாங்க. அண்ணா டியூட்டி ஒழிக்கிட்டு நீங்களும் வாங்கல சரியா வாங்க வாங்க. ஃபுல்லாக வந்து குடியிருப்பு எல்லாம் வந்து தள்ளி தள்ளி தான். என்னன்னா விவசாயத்தை மையப்படுத்தின தள்ளி தள்ளி. இந்த பக்கம் பாருங்க, நாங்கள் இந்த பாகர் அந்த டவுன் அந்த மெயின் பாதையில் நின்று உள்ளுக்குள்ள வந்து கொண்டிருக்கோம். ஃபுல்லாக இந்த பக்கம் வந்து காடுகள், வயல்வெளிகள் பார்க்கக்குள்ள அவ்வளோ ஒரு அழகா இருக்குது. ஆனால் இரவாகுனா இதுவும் வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் தான். காட்டு யானைகள்ன்ற தொல்லையெல்லாம் வந்து இந்த பக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து குடில் வீடுகளும் சாதாரண சின்ன சின்ன வீடுகளும் தான் இந்த பக்கமாக நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. மேலே நிறைய பேர் தெரியும் பாகர்ன்னு சொன்னாலே இந்த எப்படி சொல்ற சிறுவர்கள் எல்லாம் வந்து அந்த பழங்கள் எல்லாம் அந்த மரக்கறி வகை எல்லாம் வந்து இந்த வீதியோரமா வந்து விட்டு கொண்டிருப்பாங்க. அந்த ஒரு இடம் தான் அடையாளம் காணணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் சொல்லிக் கொள்கின்றேன். என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. எம்என்எஃப்ல அப்படி நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டம் பாகரை பிரதேசத்தை வந்திருக்கின்றோம். பாகரையில் நிறைய இடங்கள் இருக்குது. அப்போ அது சம்பந்தமான தகவலை நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம், என்ன உதவிகள் வழங்க போகிறோன்றதை அண்ணாவின்னு சொல்வார். இப்போ நாங்கள் 20ஆம் வந்து நாங்கள் பதில இருந்து நீங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் அவசரமாக காலையில் வர வலிக்கிட்டு நாங்கள் ஒவ்வொரு தடங்கள் மாறி மாறியாக வந்து அப்புறம் கிரானுக்கு போய் பொருட்கள் கொடுத்துட்டேன். நான் திரும்ப கல்குடாவுக்கு போய் கொடுத்துட்டு வந்து சேர்ந்தேன். இப்போ வந்து 5 கால் உண்மையை சொரியண்ணா நினைச்சு கொள்ளுங்க. இப்படி எனக்கு சொல்றேன்னு தெரியல. நான் காலையில இருந்து நான் வெயிட் பண்ணி இது வரைக்கும் இப்போ ஆக்களை வந்து வெயிட் பண்ணி வச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்துமே எனக்கு ஒரு மாயாக்கி என்ன நமக்கா வேண்டி அவங்களும் காத்து கொண்டு தாங்களே அப்படின்ற மாதிரி. அப்போ 5 வாரம் அண்ணா வந்து இப்போ காலையில எங்களுக்கு வேண்டி பார்த்து கொண்டு இப்போ வந்து வெளிக்கிடுதாரு. ஏன்னா 4 மணிக்கு அவர் வந்து வேலைக்கு போகணும். வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. அண்ணோட பேருன்னு? என் பேரு வேலன் தட்சிணாமூர்த்தி. தட்சிணாமூர்த்தி. இந்த இடத்தை இப்ப நாங்க என்ன இடம்ன்றது அந்த அட்ரஸ் அதில் கொஞ்சம் சொல்லிவிடுங்க. இது வந்து எங்கட வந்து மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ள வந்து பாகர பிரதேசம். பாகர பிரதேசத்துல இது வந்து பெரியநாட்டு கிராம உத்தியோக பிரிவு வந்து உரியங்கட்டி 12B நாங்க இருக்கோம். எங்கட கிராமம் வந்து பெரியநாட்டு. உண்மையாக எங்கட கிராமம் வந்து உண்மையாக சொல்லணும் ஐயா வந்து இப்ப அனர்த்தத்தாலேயோ வெள்ளத்தாலேயோ கூடுதலாக பாதிக்கப்படுற இடம் மாதிரி காணப்படுது. என்ன காரணம்டா எங்களுக்கு வந்து பாவி அண்டியை செய்துது. எங்களுக்கு வந்து பாவியில விடுற தண்ணியோட எங்கிற மக்களுக்கு தான் கூட பாதிப்புவார். அதனால அனர்த்தங்காலங்கள் நாங்க பிரதேச செயலகத்திலையும் பிரதேச சபைகளும் நாங்க முன்கூட்டியே உதவி கேட்கறாங்க. என்னடா அந்த தண்ணி நீர் வெள்ள நீரை வடிஞ்சோடுறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்து தர சொல்லி. அதே போல கிராம உத்தியோகத்தரும் பிரதேச சபைகளும் வந்து வெள்ள நீரை வெட்டி ஓட்டங்காடி தந்திருக்காங்க. இருந்தாலும் சூறாவளி வெள்ளம்ன்றது சகட்ல வெள்ளம் கொண்ட ஊரான இனத்துக்கு எல்லாரும் ஓடி வந்து பார்க்க வரும். உண்மையான சூழ்நிலை அனத்துக்குள்ள தொடர்ந்து நிக்க போறது இல்லானே நடந்து முடிஞ்ச ஊரா எல்லாரும் வர வேண்டிய சூழ்நிலை. அதுதான் கூட சூழ்நிலை. ஆனா உண்மையாக எங்கட கிராமம் வந்து பின்தங்கிய கிராமம் பார்த்து அவங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். வந்து பாருங்க நீங்களே ஒரு சிச்சுவேஷன்ல பார்த்துக்கொள்ளுங்க. ஆனா எங்கட வீதியை பாருங்க உங்களுக்கு விளங்கும் பாக்குறதுக்கு எப்படி இருக்க சொல்லி எல்லா இடங்கள்லயும் அபிவிருத்தி வீதிகள் எல்லாம் நடந்தது. அதனால நிறைய பேர் வருவாங்க
போவாங்க தானே எதுவும் காணல. உண்மையாக இந்த ஒரு நிர்வாண பதிய சிரமத்தை மத்தியில கொண்டு வந்து எங்களோட மக்களுக்கு கையளிக்கணும் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அதுக்கு நம்ம முக்கியம் நன்றி சொல்றேன். என்னன்னு சொன்னா இது வந்து பெரிய உதவி இல்லைன்னா இது ஏதோ எங்களால் முடிஞ்ச அண்ணா வந்து தொடர்பு பண்ணி எங்கிட்ட கேட்டிருந்தார், தம்பி எங்களோட ஊர்ல வந்து இப்படி இப்படி நிலைமையில இருக்காங்க, உங்களால முடிஞ்சதை முதற்கட்டமா கொடுங்கண்டா. அப்ப நான் வந்து 50 பொதிகளை வந்து நாங்க ரெடி பண்ணினோம். மொத்தமா வந்து 100 ரெடி பண்ணோம். 50 வாகரைக்கும் மற்ற 50 வந்து கிரானுக்கும் அடுத்தது கல்குடாவுக்கும் வந்து. அப்ப கிரானுக்கு நம்ம ஆல்ரெடி செய்ததால வந்து அங்க வந்து குறிப்பிட்ட பொருட்களை வந்து கொடுத்துட்டு 30 பொதியை வந்து அங்க வச்சுட்டு வந்தாங்க. இப்ப 50 பொதிகளை வந்து நாங்க வாகரை கொண்டு வந்திருக்கின்றோம். இப்ப இந்த இடத்த வந்து ஒரு 25, வாகரையில இன்னும் ஒரு கிராமத்துக்கு வந்து 25. அப்ப அந்த வகையில முதல் கட்டமா செய்யறோம்னா கண்டிப்பா அடுத்த கட்டமா நாங்க கோவி அண்ணாக்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போல கண்டிப்பா கடவுள் ஆசீர்வாதத்தோட வருவோம் திரும்ப. இல்ல அப்படி ஒன்றும் இல்ல, நல்ல செய்தார்கள் நல்லதான் நடக்கும் ஐயா. கண்டிப்பா. அப்ப இந்த இடத்துல நாங்க போகின்றோம். நாங்க வரும் வழியிலே வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே வந்து முதலாவது பார்த்தது வந்து அந்த இப்ப கதைச்சா அந்த அங்கவீனம் முற்று அந்த டிசேபிள் அண்ணா அந்த அண்ணாவை தான் போய் நாங்க உடனே வந்து பார்த்துனாங்க. பார்த்ததுக்கு பிறகு தான் நாங்க வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம். இதற்கு பிறகு நான் அந்த வீடியோ அட் பண்ணிட்டு அப்படி நாங்க போய் இப்போ மக்களையும் வந்து சந்திக்கலாம். அதோட வந்து அண்ணா வேலைக்காக பார்த்து கொண்டிருக்கார். டைம் பேர் ஆயிட்டுது, நம்ம போவோம் வேணும்னா ஒலிக்கிடுவோம். வந்த வழியில தொடர்ச்சியா பார்த்து கொண்டிருங்க. எப்படி சொல்ற ஒரு முதல் கட்டமாக வந்து எங்களை முடிஞ்சதை செய்திருக்கின்றோம். இதையும் தாண்டி இந்த வாகரையில் இருக்கக்கூடிய ஏனைய கிராமங்களுக்கு வந்து உதவிகள் தேவை. உங்களுக்கு இப்ப செய்யணும், ஓகே உங்களுக்கு செய்யலாம் என்ற உங்களுக்கு ஒரு மனநிலை ஏற்பட்டா கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும். கண்டிப்பா வந்து செய்யுங்க, எங்களோட தொடர்பு கொண்டு. அதோட வந்து பக்கத்துல ஒரு அண்ணா நின்று கொண்டிருக்கு. அண்ணா கொஞ்சமாங்களே, அண்ணோட பேர் என்ன? அண்ணா வந்து பாத்தீங்கன்னா எங்கட கிராமத்துக்கு உங்களால முடிஞ்சதை செய்யுங்க தம்பி அப்படின்னு கேட்டு திருந்தார். அந்த அண்ணாட்ட சொல்லியிருந்தேன், அண்ணா இப்படித்தான் அண்ணா நாங்க வந்து எல்லாரையும் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டோம், குறிப்பிட்ட அந்த பொருட்கள்லாம் வந்து கொண்டு வந்துருக்கோம், எங்களுக்கு மேலதிகம் வந்து ஒரு பொதி கூட இல்லை, அப்போ அடுத்த நேரம் வரக்குள்ள கண்டிப்பா சூறா கொண்டு வரோம்னு அண்ணான்னு சொல்லியிருந்தோம். அடுத்த நேரம் வரக்குள்ள நான் நம்ம செய்வோம் கண்டிப்பா. அவங்களோட அந்த கிராமத்துல பேர் என்னன்னா? எங்களோட கிராமத்துல பேர் வந்து புளியங்கண்டடி. அதாவது இத மாதிரி ஒரு ஏரியா தான், அதாவது இந்த வாவி அப்படி தொடராம இருக்குது. இதை போல ஒரு கிராமம் தான் எங்களோட கிராமம். இவர் சொன்ன மாதிரி தான் என்னண்டா, இது ஒவ்வொரு வருஷ காலம் இந்த ஏரியா ஃபுல்லா வெள்ளத்துல பாதிக்கப்படுற காரணம் என்னண்டா, இங்க மகாவலி அதால வார தண்ணி அப்படியே இந்த வந்து ஆத்துல விழுந்தோடனே கிட்டத்தட்ட இந்த ஆத்துல இருந்து ஒரு 300 மீட்டர் அளவுல ஃபுல்லா ஒரு 4-5 நாளைக்கு ஃபுல்லா தண்ணி நிற்கும். அது ஒவ்வொரு வருஷமா நடக்குது. இப்ப இங்க மலையத்துல நடந்தது, இப்போ என்ன சொல்றது புதுசா இருக்குது. இங்கே ஒவ்வொரு வருஷமும் அந்த அனர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கு. அதால இங்க என்னன்னு சொன்னா, இந்த ஒவ்வொரு தடவை பானத்தால எங்கட மக்கள் கொஞ்சம் தயாரா இருக்கிற அப்படி தண்ணி கூடுதண்டக்குள்ள நாளைக்கு சரி வீட்டு ஃபுல்லா பரவிடுமன்றது அதுக்குரிய முன் ஆயத்தங்கள் இருக்கிறதெல்லாம் வந்து சேதங்கள் மிச்சம் குறைவு. இப்ப இந்த தண்ணி வர போச்சுன்னா அவங்க வந்து அவங்க சொந்தக்காரர்கள் போயிட்டு தள்ளி கொஞ்சம் அப்படிதான் தூரப்பகுதிக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் முன்னாயத்த மாதிரி இருக்கிறது. ஆல்ரெடி தெரியும் இப்ப தண்ணி வருகுது, அப்ப நாளைக்கு இந்த தண்ணி இங்கால வந்துருமன்றதுக்காக தயார்படுத்தல இருக்கிறது. வளமையாங்களுக்கு இந்த அனர்த்தம் காலகாலமா நடக்கிறது. நீங்க செஞ்ச ஒரு உதவி, பெரிய ஒரு உதவி. என்னடா இங்க வந்தது பிறகு நாங்க இவ்வளவு பொருட்களை அந்த பொருட்களையும் வச்சுட்டு வந்திருக்க கூடாதுன்ற மயங்கள் இவ்வளவு மனநிலை இருக்கேன்னா. மற்றது இப்படித்தான் புலம்பெயர் தேசத்துல இருக்கிற உறவுகள் ஒரு சில பேர் வந்து டிக்டாக்கோ பேஸ்புக்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்காங்க. ஆனா இவர பேஜ்ல நான் பாக்குறேன், நான் இப்படி உதவி செய்கிறார்கள் ஒரு சில பேர் தான் இருக்கிறாங்க. அவர் எங்களோட வார பிரிவு செஞ்சார், அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ஒரு சில பேர் அவங்களோட வியூஸுக்காக வேண்டி கேமரா எடுத்துட்டு திரிகிறாங்க, அது ஒரு தொழிலா இது செய்யறாங்க. அதுக்காக வேண்டி அவங்க ஒரு சில பேர் விடுற பிள்ளைகளால இவங்களை போற ஆட்களுக்கு கெட்ட பேரா இருக்கு. ஆனா இவங்க எவ்வளவு தூரம் இருந்து போறதை பற்றி இந்த கோவியன் எனக்கு ஆல்ரெடி தெரியும், அவ்வளவு தூரம் இருந்து வாகரைக்கு வந்திருக்காங்க. முதல்ல அதுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்றேன். தம்பி உங்களோட சேவைக்கு பாராட்டுகள். என்னால ஒன்றும் இல்லைன்னா நம்முடைய உறவுகள் தான் கட்டாயம் உறவுகள் எங்களோட வார பிரதேசத்துக்கு இந்த நிறைய உதவிகளை செய்வீங்க எதிர்பார்க்கிறேன். நன்றி. அப்ப இந்த இடத்துல நம்ம போவோம் என்னன்னா, அண்ணா கொஞ்சம் அனுப்பணும் வெளியா, கொஞ்சம் டைம் ஆயிட்டு போவோம் என்னன்னா இடத்துக்கு. அந்த இடத்துக்கு போயிட்டு நாங்க அப்படியே தொடர்ச்சியா கண்டினியூ பண்றோம். என்ன வரும் போட்டு விழுந்து தகுல சாப்பிடுதில்ல நீங்க பசியா இருக்கு எடுத்தாங்களே எல்லாத்துலயும். என்னன்னா நான் ஃபைட் பண்ணலாம் போயிட்டேன் எங்களால தெரியும். 20 நான் பதில இருந்து வந்து நாங்க சரியானே. சரி ஓகே. புள்ள தாண்டு தானே.
காது கேட்கறல சத்தம் வைக்கணும். சத்தமாக ஒன்று. நீங்க அந்த அண்ணாட்ட கதைச்சு கேளுங்கண்ணா. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப இந்த வீடியோல இப்ப இவங்களை எல்லாம் வந்து காட்டுறதுக்கான காரணம் மேலதிகமான உதவிகளும் இவங்களுக்குலாம் தேவை. அதனால வந்து நாங்க இந்த விட கொடுக்கக்கூடிய வந்து இதை நாங்க 2-3 விடயங்களை வந்து நாங்க இதுல வந்து பதிவு செய்யறதுக்கு காரணம். இப்ப அண்ணாமலை பாத்தீங்கன்னா வாகரையில வந்து ஒரு இடத்துல வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு ஆள். என்ன வேலைன்னா சரிங்க? நான் வனஜீவில வேலை செய்யறேன். என்ன வேலை? வனஜீவில. வனஜீவராஜ் அந்த திணைக்களத்துல வேலை செய்யக்கூடிய ஆள். இப்படியான ஒரு உத்தியோகஸ்தரோட அதை நாங்களும் வந்து இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கின்றோம். முக்கியமானவங்களுக்கு இந்த உதவிகள் போய் சேரணும் உண்டு. இப்போ நாங்கள் இந்த அண்ணாவோடையும் நாங்கள் நேரடியாக வந்து இப்போ இடத்துல வந்து கழிச்சிட்டு போகிறோம். அப்போ இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் மேலதிகமாகவும் உங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்புகிறவங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய தொடர்பு இலக்கங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் மீண்டும் உங்களுக்கு உதவிகளை வழங்குவோம். இந்த உலர்ண பொருட்களை கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி நாங்கள் வீடியோவில் எடுக்கல, மேலதிகமாக உங்களுக்கு உதவி செய்யணும் என்ற நோக்கத்தோட இப்போ வீடியோவில் எடுக்கணும். சரி, நான் கொடுத்து விடுங்க. சரி, அடுத்து பின்னுக்கு வச்சிருவேன். அங்கே வச்சிருக்கேன், அங்கே வச்சிருக்கேன், பின்னுக்கு வச்சிருக்கேன். கோயிலன் உங்களுக்கு என்ன செய்யணும், என்ன தேவைன்றத கேக்குறாங்க. சரியா? நீங்க இவங்கிட்ட என்ன வேணும்ன்றத நீங்க சொல்லுங்களேன். கோயிலன் என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்னு கேக்குறாங்க உங்களுக்கு. ஓமம் என்ன அவங்களுக்கு அவருக்கு தேவையில்லையான்றாரு. தண்ணி எங்களுக்கு செங்கல் அடிக்க தாச்சி அந்த தண்ணியும் எடுக்குது. செங்கல் அடிக்க விளங்கல. உங்களோட மகன் தானே? உங்களோட மகன் தானே? இப்ப அந்த அண்ணாவுக்கு வந்து எத்தனை வயசு? அங்கள் 33 வயசு. பிறந்தல இருந்து இப்படித்தானே? இப்ப நடப்பாரா? தவளை மாட்டாரு. 33 வயசு. பாருங்க, இப்ப இந்த அண்ணாவுக்கு ஏதாவது உதவி என்று செய்யணும்னு சொன்னா இப்ப பார்த்து கொண்டு உறவுகள் நாங்க வீடியோ அப்லோட் பண்ணுவோம். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அங்கள் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்டா என்ன உதவி செய்யணும்? உதவி இது குளிராகிற கூட இருக்கு. இதை கொஞ்சம் கட்டி கொடுக்கணும். அப்படியா? கான்கிரீட் அடிச்சு அடிக்குது நிலத்தை. இறங்கி தான் இப்படி போகுது தண்ணி. இந்த இது செய்யுது செங்கல் தானே வீடு கடிக்காங்க. கான்கிரீட் அடிக்கல, செங்கல்ல போட்டு சீமெண்ட்களுக்கு தண்ணி நிக்கிற ஃபுல்லா. இதெல்லாம் மழை பெய்ய ஃபுல்லா தண்ணி நிற்கும். அண்ணா, உங்களுக்கு இந்த இடம் வந்து குளிராரிக்கா தண்ணி ஊறுதா? உங்களுக்கு அதை கட்டி தரணுமா? தேவையில்லையா? அப்ப உங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லையா? விலங்கல்ல நீங்க கேளுங்களேன். குளிராரிக்கு தானே இதுக்கு சீமெண்ட் எடுத்து கேக்குறாங்க. சீமெண்ட் எடுத்து வேணும் தானே? வேற என்ன தேவை இருக்காண்டு வேற என்ன செஞ்சிடணுமா? சாப்பிடுறதுக்கு இல்ல வேற என்ன படுக்கைக்கு அப்படி நீங்க கேளுங்களேன் என்ன சொல்றாங்க. பாபமி உங்களை படுக்கிறதுக்கு மெத்த வேணும் கேக்குறாங்க. மெத்த ஓட்டு எடுக்கிறது விலங்கு இல்லையா? பாய் போட்டு அப்ப உங்களுக்கு மெத்த வேணாதா? அப்ப பாய் வாங்கி தரியா? பாய் போட்டு பாய் சீலா வேணுமா? இல்ல நாங்க மெத்த வாங்கி தர படுக்க மாட்டீங்களா? மெத்த வாங்கி தந்தா படுக்க மாட்டீங்களா? இல்ல கட்டில் நாங்க போட மாட்டோம். உங்களுக்கு கீழே நிலத்துல மெத்தைய போடட்டா? அப்படி செஞ்சிரியா? ஆனா கீழே நாங்க மெத்தைய சும்மா போட்டு தருவோம், கட்டில் போடாம. விலங்கு இல்லை. சரி, நான் ஒலிக்கிடுவேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த அண்ணாவுக்கு வந்து இப்ப எப்படி சொல்ற ஒரு நிம்மதியா வந்து படுக்கக்கூடிய மாதிரி இடம் வந்து சரியான இதுல இல்ல. ஏன்னா இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக வந்து வளைச்சு தண்ணி நிக்குது. இப்ப இந்த தண்ணி நிக்குது. அப்ப அந்த நிலத்துக்குள்ளால வந்து அந்த தண்ணி வந்து எப்படி சொல்ற
ஊறிக்கொண்டிருக்குது. அப்போ இதை கொஞ்சம் இப்போ அவங்களோட அப்பா வந்து சொன்னாங்க, இதை கொஞ்சம் கொத்தி அந்த சீமந்தை கொஞ்சம் போட்டு தந்து இவங்களுக்கு ஒரு மெத்த அப்படி வாங்கி தந்தாலும் ஓகேன்ற மாதிரி. கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த கட்டம் வரும்போது உங்களுடைய ஒரு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குமென்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு டைம் வர ஆயிடுது. இப்போ இந்த 5:15 அண்ணன் அடிவட்டியும் போகணும். அப்போ நாங்கள் இந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளிக்கிறோம். மேலதிகமான தகவல் எல்லாம் திரும்ப வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வெளிக்கிட வேணும்ண்ணா போவோம் வேணும்ண்ணா. சரி வாரம்மா. ஆமாம் திரும்ப வருவோம்மா நாங்கள். சரியா வரணும். அட அக்கா எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னடா அண்ணோட பேர் தட்சிணாமூர்த்தி. என்ன அண்ணா வந்து தொடர்பு கொண்டு உங்களை எல்லாம் வந்து காட்டி தந்தவங்க. அண்ணாவால் அந்த உதவியை நாங்கள் இங்கே கொண்டு வந்தாங்க. இப்போ திடீரென்று என்றதாலக்கா எங்களால் இவ்வளோதான் செய்ய முடியும். நாங்கள் பதுளையில இருந்து 20 தான் வந்தனாங்க. அப்போ இனி வேற ஒரு இடத்தையும் கொண்டு வந்தாங்க. இனி உங்களோட வாகர பிரதேசத்தில் இன்னும் ஒரு இடத்தையும் கொண்டு போகிறோம் நாங்கள் பொருட்கள். அதால முக்கியமான கஷ்டப்பட்டாக்கள் ஒரு 25 பேர் எடுத்துருக்கின்றோம். அடுத்த கட்டம் வரக்குள்ள உங்களுக்கான உதவியும் செய்வோம். இனி ஏனையாக்களுக்கும் செய்வோம் நாங்கள். அதோட காலையில 11:30-12 மணிக்கு வாரண்டி சொன்னேன். அந்த டைம்ல வந்து நிற்கிங்கண்ணே. 11:30 மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த இடையில வந்து வரக்குள்ள மழையும் வந்தது. காலையில நாங்களும் சாப்பிட கூட இல்லைண்ணா. சரியான கஷ்டப்பட்டு விளங்கு தானே உங்களுக்கு. எல்லாருக்கும் நம் பொதுவா வந்து மன்னிப்பு கேட்கேன். என்ன தெரியுங்க கொஞ்சம் வெறுப்பாங்க. இப்ப எங்கள்ல வந்து கடும் காண்டாயிருங்க. நீங்க கூப்பிடுங்க நான் கொடுக்கட்டும். அவர் பொருட்களையும் வந்து பேக் பண்ணல. நாங்க பேக் பண்றது டைம் இல்லை எங்களுக்கு. இந்த இதுக்கு கொடுங்க. நீங்க கொடுங்க. கொடுக்கிறோம். 3 பேரு கொடுக்கணும். 3 பேர் கொடுக்கணும். மேலதிகமா உதவி தேவை. அவங்களுக்கு தேவை. அதனால இவ்வளவு கொண்டு நான் ட்ரை பண்ணேன். அவங்க ஒரு ஆள் காலில் இருந்தால், ஒரு ஆள் இடுப்பால விளக்கம் கேட்டால், ஒரு ஆள் புள்ள சின்ன வயசுல இருந்து அப்படி அங்க வினமாயிட்டு நிறைய பிள்ளைகள் இன்னொன்று 3 கொடுத்தோம்னா சரி சரி. ஓகே ஓகே வாங்க கொடுத்துருங்க. அந்த அண்ணாட்ட கொடுத்துருந்தாங்க. வணக்கம். வணக்கம். இப்ப உங்களோட வாழ்க்கை, உங்களோட அன்றாடமான இதெல்லாம் வந்து எப்படி போய் கொண்டு வாழ்வாதாரம் எல்லாம்? எனக்கு வாழ்வாதாரம் உதவி எல்லாம் வருதுதான். எனக்கு இந்த வீடு தண்ணி இது வசதி இல்லை. எனக்கு வீட்டை கொஞ்சம் எனக்கு கிளியர் ஆகி இந்த தண்ணி இதையும் வசதியாகி தந்தா எனக்கு போதும். இப்ப இந்த வீடு வந்து இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனைமா? ஒழுகுற அந்த பந்தி அங்கால பக்கம் பாருங்க. அந்த காத்தடிச்சு அந்த ஓடெல்லாம் கீழே விழுந்துட்டு இந்த முன்ன பூசாந்தது நடுவுல பணிஞ்சிட்டு வீட்டை கொஞ்சம் பாருங்க. வீட்டை கொஞ்சம் இந்த அம்மாவை நீங்க இப்ப தள்ளிட்டு போறீங்க, மணலுக்குலாம் தள்ளிட்டு போறீங்க. அப்ப அந்த டாய்லெட் எல்லாம் வைக்கிறதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் தள்ளிட்டு போறீங்க. அவட எல்லாம் இதே நீங்க செய்யறீங்க. என்ன தொழில் செய்யறீங்க? நான் ஆத்துக்கு தான் போறேன். ஆனால் இருந்து போட்டு சில நேரம் போறேன். இவங்களை பராமரிக்க எனக்கு எல்லாம் என்னோட இருக்கிற ஒரு ஆள் தான். 5 பிள்ளைகள் 2 11 வயசு பொரிய மட்டும் நான் என்னோட இருக்கிற மக்கே 3 பேர் கல்யாணம் கட்டிட்டாங்க. 2 பேர் கல்யாணம் கட்டிட்டாங்க. 2 மோசம் போயிட்டு. இப்ப என்னன்னு சொன்னாமா, இப்ப உங்களுக்கு இப்ப வீடு வசதி என்று சரி ஒரு பக்கம் இருக்கட்டும். கண்டிப்பா எங்களால முடிஞ்ச செய்யறேன். இந்த வாக்குறுதி தர முடியாது. நான் செய்யறோம்னு சொல்லி போட்டு போய் இதுப்புறம் திரும்ப செய்யாமலாம் இருக்க இல்லாது. இப்போ உங்களுக்கு வீடை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது வாழ்வாதாரம் இல்லாட்டி உங்களுக்கு வேற அத்தியாவசியமான தேவைகள் இருந்தா உங்களுக்கு என்ன செய்து தரணும்? எனக்கு தொழில் வசதி வேறு தொழிலுக்கு அங்கே போகலாத நிலைமையில இருக்கிற இதாண்டி சொன்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு உதவி, ஒரு கொச்சி கேரேஜ் கொடுக்குற ஒரு மில்லா
அப்படி ஒரு வசதி தந்தா நல்லா இருக்கும். இந்த இடத்துல என்ன கொச்சிக்கரைச்சி கொடுக்குற மில் வேற இடத்துல இல்ல இல்ல இங்க இல்ல. அப்ப இதை அவங்களுக்கு செய்து கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாரம் அப்போ அப்படியா? கண்டிப்பா வரும். அப்படி ஒரு உதவி தந்தா எனக்கு இதா இருக்கும். அப்படி உண்டு அந்த மில் நார்மலா அண்ணா கொச்சிக்கா மட்டும் அரைச்சி கொடுக்குற போறோம்னு எவ்வளவு செலவாகும்? கொச்சிக்கா மாவு அப்படி அரைச்சி கொடுக்குற ஒரு வசதியான இது. 2.5-3 லட்சம் ரூபாய்க்குள்ள தேவைப்படுது. கரண்ட் எல்லாம் எடுத்து அவங்க செய்து கொடுக்குறது அதுக்கேற்ற மாதிரி சேஃப்டியா இருக்கும். என்னடா உண்மையில பார்க்கவே ஒரு கல்யாணம் இந்த வண்டியில இருந்து இந்த மண்ணுக்குள்ளால தள்ளிட்டு போய் அவங்களோட டாய்லெட் எல்லாம் பார்த்தா சரியா மோசமா இருக்குது. அப்ப அப்படி இருந்து கொண்டும் அந்த ஐயா வந்து அவரோட குடும்ப சுமையும் தாங்கி தனது மனைவிக்காக அப்படி ஒரு கடமையை செய்கிறார் என்று சொன்னா உண்மையா போற்றணும். பாருங்க இப்ப இந்த இடத்துல இருந்து அப்படியே ஒன்று காட்டுறோம். இந்த இருக்குது இந்த மணலை பாருங்க, அந்த தள்ளி அந்த டயர் போன தடத்துல அப்படி கிட்ட கொண்டு காட்டுக்குள்ளாம் விளங்கும் எனக்கு எவ்வளவு புதஞ்சு போயிருக்குண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த அக்கா வந்து அந்த மலம் கழிக்கிறதுக்காண்டி மலை செல்ல கூட போறதுக்காண்டி நம்ம கொங்குரிட்டே ஆகுது அங்க இருந்து ஒரு சின்ன துண்டு அவங்களோட வீடு வரைக்கும் எப்படியும் ஒரு 20 மீட்டர் ஒரு 30 மீட்டருக்குள்ள நம்ம செய்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். மலை செல்ல கூடத்துக்கு கதவு வர இல்லை, இந்த பாக்குக்குள்ள உங்களுக்கு விளங்கும் இங்க பாருங்க. அப்ப நம்ம வந்து நிறைய பேருக்கு மலை செல்ல கூடம் கட்டி கொடுத்தோம், வீடு கட்டி கொடுத்திக்கணும். இது ஒரு முக்கியமான உதவி. இப்போ அவங்களோட வாழ்வாரத்தையும் தாண்டி அந்த அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மலை செல்ல கூடத்துக்கு ஒரு கதவு, அடுத்தது அந்த மலை செல்ல கூடம் இருந்து இந்த இடத்துல எவ்வளவு வரைக்கும் ஒரு கான்கிரீட் அடிச்சு கொடுக்கணும். எவ்வளவு என்ன பொறுத்தளவில் ஒரு மேக்சிமம் ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள செலவாகும். கண்டிப்பா வந்து யாராவது செய்ய போறீங்கன்னா முன் வந்து எங்கிட்ட வந்து மேலே தகவல் எடுங்க. நாங்களும் அண்ணாவாங்க ஆடி செல்லாரோடையும் வந்து நாங்கள் இந்த வேலைகளை வந்து முடிச்சு கொடுக்கோம். அப்ப நாங்கள் இந்த இடத்துல இருந்து போவோம் வெளிக்கிடுவோம். அக்கா நாங்க போயிட்டு வரோம். இப்ப வாழ்வாரம் செய்யறோமா இல்ல வேற எதுவும் உதவி செய்யறோமான்னு தெரியாது. இப்ப நாங்கள் வீடியோ எடுத்து போட்டதுக்கு தான் தெரியும் இப்ப யார் முன் வந்து என்ன செய்யறாங்கன்றது. எங்களால் முடிஞ்சாக கண்டிப்பா உங்களுக்கு அந்த கொங்குரி டைம் அடிச்சு இந்த மனசுல கொடுத்து ஒரு கதவு போட்டு தரோம் ஒரு முதல் கட்டமா. சரியாக்கா? வேற ஏதாவது நீங்க பேச விரும்புறீங்களா? எனக்கு இந்த வீடு பயமா இருக்கிறதுக்கு வீட்டை கொஞ்சம் பாருங்க, அதை கொஞ்சம் பாருங்க, அங்கால கொஞ்சம் பந்திய பாருங்க, பதிஞ்சித்து நடுவுல பதிஞ்சித்து காத்துக்கு நடுவுல பதிஞ்சித்து. எனக்கு பயமா இருக்குது. என்ன விலகம் சொன்னா பக்கத்திலே வந்து அந்த பக்கமா வந்து குளம் ஆறு என்னன்னா தண்ணி அன்னைக்கு எவ்வளவு தண்ணி அப்படி வரும். தண்ணி வரும் இப்பயே வந்து பக்கத்துல ஃபுல்லா தண்ணி தணிக்குது. ஓகே நாங்களும் வழிகிடுவோம். என்றா உங்களோட வாக்க தந்துட்டு போயிடலாம். இதை செய்வோம் அதை செய்வோம்ண்டு கண்டிப்பா இதை வந்து நாங்கள் வெளிப்படுத்துவோம். என்ன உதவி வருதோ அதை செய்தாரோம். சில வேளையில் உதவி வராமலும் போகும், அது வந்து எங்கட கையில இல்லை. சில வேளையில கிடைக்கும், சில வேளையில கிடைக்காது. கண்டிப்பா நாங்களால முடிஞ்சதை செய்யறோம். சரியாண்ணா? போயிட்டு வரோம். பாரமா அக்கா போயிட்டு. ஓகே மகள் தான் நான் சொல்லி தாங்க சொல்லி டிசேபிள் ஆனா சொல்லி எத்தனை வயசு அண்ணா? 4 வயசு. அவங்களோட அவர் எங்கக்கா? வயல் வேலை கூலி வேலை செய்யறேன்னு யாரு இவங்களோட வீடு ஏன் இந்த உலகம் அப்படி வரும். அந்த நம்ம ஸ்கூல் இருக்கு, ஸ்கூல் வரைக்கும் வரும் தண்ணி. சரியாக்கா வாரமேக்கா நாங்க வந்த டைமுக்குள்ளேயே போயிட்டாக்கா. இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த அக்காவங்க இருக்கிறது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு. அப்போ இந்த வேலையும் செய்யுது, அதாவது ஆட்டு தொழிலுக்கு போகிற விவசாயங்கள் எப்படியான செய்யுது. அப்போ ஒரு பிள்ளை வந்து டிசேபிளான ஒரு பிள்ளை வந்து இருக்காங்க. அந்த பிள்ளை வந்து உள்ளே இருக்காங்க. இப்போ எப்படி சொல்கிறது, அது வந்து குளிச்சு அந்த ரெடியாகி கொண்டு இருக்காவு. அப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து போகணும். இந்த டைம் இல்லை. இப்போ வந்து சரி 6 மணி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே ஃபுல்லாக இருட்டாயிரும். இப்போ இன்னொரு இடத்துக்கு போகணும், உங்களுக்கு டைம் காணாது. நாங்கள் திரும்புறக்கா வாரம். சரியாக்கா? அப்போ போவோம். பாருங்க இந்த இடத்துல நடந்து போய் அந்த இடத்துக்கு கொடுக்கணும். இப்போ திரும்ப இந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு போகணும். என்னன்னா அது பம்மி வட்டம், என்னன்னா பம்மி வட்டம்ன்ற இடத்துக்கு போகணும். மேலே எங்களுக்கு முடியல. எங்களோட கஷ்டத்தை தாண்டி என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து அவங்களும் வந்து மக்களும் வந்து எப்படி சொல்கிறேன் கொஞ்சம் காத்து நின்றுதாங்க. அதுக்கு சரியான எனக்கு மன வருத்தம் அறியுது. ஒன்றும் செய்து கொள்ளல. என்ன செய்யுது இப்போ நம்மளோட சூழ்நிலை எப்படி ஆயிடுது. ஓ ஃபுல்லா தண்ணி தானே, தண்ணிக்குள்ளே கிடக்காங்க ஃபுல்லா. என்ன இவங்களுக்கு என்னன்னா இவங்க டிசேபிள் ஆனாலா?
காலையில இருந்து பாத்துருந்தேன் ஐயா. நீங்க இருங்க ஐயா. காலையில இருந்து காத்துட்டு நான் இருந்தேன். நீ பத்தி சொன்னதுக்காக நான் இருந்தேனா நமக்கால என்ன செய்யறேன் கிடக்குறேன் நிலைமை பெரிய மோசத்துல. ஒரு இஞ்சி கொள்ளையலாம் கால் கூட போட்டு தரல. நானும் கேட்டு சவுத்து போய் இந்த இப்பதானே கொஞ்சம் ஒழுங்காயிருக்கு போல டிஎஸ்ஓபிச்சாலும் சொல்லி யாழ்ப்பாணம் வர சொல்றாங்க. செவ்வாய்க்கிழமை வரட்டும். அப்படி பாருங்க, அவங்க தந்தாங்கன்னா வாங்கிட்டு இருக்கட்டும். அப்படி யாராவது செய்யலன்னு சொன்னா நம்ம ஒரு வழிபாடு செய்து கொடுப்போம், கால் எடுத்து கொடுப்போம். இதை வச்சு கொள்ளுங்க ஐயா. இது ஒரு அவசரமா ஒரு முதற்கட்டமா செஞ்சிருக்கோம். கண்டிப்பா அடுத்த கட்டமா பாத்தங்களா செய்யறேன். சரியா? சரி, கதைக்கிறது கொஞ்சம் டைம் இல்லை. ஏன்னா நான் நேரடியாக உங்களை பார்க்கணும்னு தான் வந்தேன். நான் வேற ஒரு சந்தர்ப்பத்துல உங்களுக்கு உதவிகள் செய்யணும்னு நாங்க போயிட்டு வரோம். அப்ப இங்க பாருங்க, பார்க்கக்குள்ள பிள்ளைங்க கூட இந்த ஐயா வந்து இருக்கிற இடத்தை நோம்பல அந்த குடியில் வீட்டுல தகரத்துல அவங்க இருக்க வீடு இல்ல நீ அவங்க கடை கொடுத்தீங்க. நான் இந்த வாட்டில இதுல எரிப்பமெண்ட் போட்டு சரி அந்த உழவுக்கு தாண்டு போனேன். அங்க அந்த வீட்டுல 2-4 பேர் கிட்ட அந்த பிள்ளைய விட முழங்காலுக்கு தாண்டி இது ஆத்தங்கரை சைடு வரைட்டு விடலாம். சரி வாரமா ஐயா. ஓகே ஓகே ஓகே. இன்னையில என்னன்னா எங்கட நோக்கம் என்னன்னா நேரடியா போய் அவங்களோட உண்மையை கஷ்டப்பட்டா கொடுக்கணும்ன்றதான் ஒரு நோக்கம். நிறைய வீடியோக்களை நான் கதைச்சிருப்பேன். அதான் நான் இதைஞ்சிருத்து. இப்போ எப்படி சொல்றேன், ஊருக்குள்ள வந்து ஒரு சேவை செய்யக்கூடிய ஆட்கள் கண்டிப்பா ஒவ்வொரு ஊருக்குள்ள இருப்பாங்க. அப்படின்னா தொடர்பு உங்களோட கதைச்சு நாங்க இங்க வந்ததுக்கான காரணமே தான். கவனமா போங்கண்ணா. சரியாண்ணா? போங்க, கண்டிப்பா சந்திப்போம். சரியா? மிஸ்யூ. என்னன்னு சொன்னா மன்னிச்சு கொள்ளுங்க. உங்களை விட்டுட்டு போய் எனக்கு மனசு இல்ல. சரியா? கண்டிப்பா திரும்ப சந்திப்போம். சரியாண்ணா? ஓகே 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 ஓகே. இதால போனா சரியாண்ணே? சரி ஓகே. இந்த இடத்துல எல்லா பணிகளையும் முடிச்சது. என்ன இடம்னு சொன்னீங்க? பெரிய தட்டு முனை இருந்த இடத்து பம்மி வட்டம் என்ற இடத்துக்கு போகின்றோம்.